இந்த சிபிஐ என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசில் சின்னம் வருதுன்னால் அப்போ என்ன அர்த்தத்தில் வருதுன்னா ஏதோ ஒரு டெல்லியுடன்னா மத்திய பாஜகவுடன், தேசிய அளவில் பாஜகவுடன் விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிதல் வந்திருக்கணும், ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கணும். கூட்டணியில் சேரணுமான அவசியம் இல்லை. சில சமயங்கள் அந்த கூட்டணியை விட அந்த புரிதல் கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். நம்மோட பேசணும் ஒரு கால் இந்த தடவை வாய்ஸ் கொடுத்துட்டு தேர்தலேருந்து ஒதுக்கிடுவாங்க. எப்போ சின்னம் கொடுத்துருக்காங்களோ அப்போது அந்த நிலை இல்லாமல் இது வேற எதையோ நோக்கி செல்கிறது. நம்ம எப்போ டார்ச் லைட் இவருக்கு கொடுத்தாங்களோ, எப்போ விசில் இவருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தொடர்பான ஒரு விஷயம். இப்போது சீமானுக்கு விவசாயி சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக உள்ளது. அப்படி அமைஞ்சதுன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த தொடர்பு, அடையாளம், அதனாலேயே அவருக்கு ஒரு குறைந்தபட்சம் அந்த சின்னம் விவசாய சின்னம் கிடைச்சதுன்னா அதனாலேயே சில சதவீதங்கள் 2%, 3%, அதாவது விவசாய சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் வரக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட சின்னத்தினால் வரக்கூடியது அதிகமாகும். அவங்களுக்கு அது சிபிஐ விசாரணை இதெல்லாம் ஒட்டி வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ விஜய் இவங்களோட எடப்பாடி தலைமையிலான இதோட கூட்டணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. திமுகவை எப்படியாவது எப்பாடுபட்டேனும் இந்த 2026 ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய தேசிய பாஜக குறியாக இருக்கிறது என்பது அமித்ஷாவுடைய பேச்சு, அவங்களுடைய மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இது காங்கிரஸ் போய் சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி இது ஒரு திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இவருக்கு விசில் கொடுக்கப்பட்டது. அதை எப்படி தேர்தல் ஆணையம் அல்லது மத்திய பாஜக எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியல. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பலப்பட வேண்டும் என்று நினைத்தால் விவசாயி சின்னம் அவருக்கு கொடுக்கலாம். இல்லை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை இவர் பிரிப்பார், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை பிரிப்பார், அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துலேயும் பார்க்கலாம். நான் விவசாயி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலை, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னு கேட்டால் சீமான் கடுமையாக ஆளும் கட்சியான திமுகவையும் கருத்தியல் ரீதியாக எதிர்த்து வருவார். அப்படி வரும்பொழுது இந்த விவசாயி சின்னம் கொடுத்தால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இன்னும் சிறப்பு இருந்தார் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். நாம் தமிழர் சின்ன விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பல அடக்குமுறைகளை நாம் தமிழுக்கு எதிராக பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் சொல்கிறாங்க. குறிப்பாக இதற்கு முன்னாடி 2024 அந்த மைக் சின்னம் தேர்தல் நெருக்கத்தில் அளிக்கப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போது புதுசாக ஒரு கட்சி வருது, தாவேக்கா உள்ளே வராங்க, அவங்களுக்கு உடனடியாக யூனிஃபார்ம் சிம்பிள் விசில் அது தரப்படுது. சிபிஐ விசாரணைக்கு பின் உடனடியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் மக்கள் மத்தியில் இப்போ பேச்சுக்கள் எழ தொடங்கியிருக்கு. இந்த விடயம் நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க? அந்த மாற்றுன்ற பிள்ளை இப்போ நாம் தமிழர் மட்டும் தான் இருக்காங்க, இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, நாம் தமிழர் கட்சி ஒற்றையாக தனியாக நிற்கிதுன்றதுக்கு நம்ம அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அவர் சீமான் தான் தலைவர். நான் அது நீங்கள் அது குற்றச்சாட்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் அது ஒரு புகழுரையாகவும் எடுத்துக்கலாம். அவர் நான் பொதுவாக ஒரு நடுநிலையாக பார்க்கும்போது அவருடைய விருப்பம், அவர் கட்சியை எப்படி நடத்துறதுன்னு. நான் கூட்டணி நான் சேரலைன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவும் ஊழல் தான், அதிமுகவும் ஊழல் தான், ரெண்டுமே திராவிடம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. யார் அதிகமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க? இப்போ ஆள்றவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒத்துக்க முடியல, இவங்களையும் என்னால் ஏற்றுக்க முடியல, அவங்களையும் ஏற்றுக்க முடியல. அப்போ நான் தனியாக நிற்கிறேன். இதுதான் சீமானுடைய கருத்து. இந்த கருத்து கருத்தியல் ரீதியாக அது ஒன்றும் சரின்னு தான் சொல்லலாம். அதாவது இப்போது திமுக ஆட்சியில் ஊழல்கள் நடக்குதுன்னா அதிமுக ஆட்சியில் ஊழல்களே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு.
எத்தனையோ அமைச்சர்கள் மேலே இன்னும் வழக்குகள் வந்து பெண்டிங் கூட நிலுவையில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஜனநாயகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி இருக்குன்னா, இந்த கோடு மாதிரி தான். இது பெரிய கோடு, இது சின்ன கோடுன்னு தான் பார்க்குறோம். கோடு தான், கரை தான். கரைன்னு சொல்கிறது குறை அல்லது கரைன்னா அந்த கருப்பு கரைன்னு வைங்க. நீங்கள் வெள்ளை பேப்பரில் நடுவில் ஒரு கோடு போடுறீங்க கருப்பில், ஐயோ இந்த இவ்வளோ பெரிய கோடாக இருக்கேன் நீங்கள், அது பக்கத்தில் இன்னும் பெரிய கோடு போடுங்க, இது சின்னதாகிடும். இது வந்து பரவாயில்லைங்க, இது சின்ன கோடுங்க. இப்படி அரசியல்ங்கிறது இப்படி தான் பார்வை வர வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்களையும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக கவலைப்படுறோம், பேசுகிறோம். அந்த வகையில் வந்து இப்போது விஜய், நீங்கள் சொன்னீங்க விசில், இது எதிர்பாராத ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க, விஜய் இதுக்கப்புறம் அரசியலில் ஒரு கால் இந்த தேர்தலில் ஒதுங்கக்கூடிய, நான் கூட பேசியிருக்கேன், போன காணொலியில் தான் பேசியிருந்தோம். ஆமாம், அதாவது அப்படின்னா என்ன சார் நீங்கள் கருத்தை மாற்றிக்கிட்டீங்களான்னு. நம்ம வந்து கருத்து வேற, கணிப்பு வேற. இன்னைக்கு அரசியல் எப்படி போகுது அப்படிங்கிறது அரசியல் கணிப்பு. எப்படி போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது கருத்து. பல சமயங்களில் கணிப்புக்கும் கருத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கையில் இல்லை. ஏன்னா பல சூழ்நிலைகள், அந்த கலை யதார்த்தங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு வர தகவல்களை வச்சு இது போகிற போக்கு இப்படி போகுதுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து உள்ளுக்குள்ள மனசில் பூந்து ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, சீமான் என்ன நினைக்கிறாரு, விஜய் என்ன நினைக்கிறாரு, அவங்களுடைய அழுத்தங்கள் என்ன, சூழ்நிலை என்ன, இது அவ்வளோ வந்து நம்மகிட்டயா சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அதை சில யூகங்கள், சில தகவல்கள், இதை வச்சு நம்ம கணிக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போகுதுன்னா, விசில் சத்தம் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் கேட்டது, அவர் கேட்ட ஒரு சின்னத்தில் ஒரு 4-5 சின்னமோ என்னமோ அவங்க ஒருத்தில் 9ன்றாங்க, ஒன்றுத்தில் 10 என்னமோ சொல்கிறதா சொன்னாங்க. அதில் இந்த விசில் கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரிஞ்சது, நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் விசில் கூட கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இங்கே பேசியிருக்கோம். அவர் பிகில்னு ஒரு படம் நடித்தார். பிகில்னா விசில் தானே. அந்த அர்த்தத்தில் அவருடைய தொண்டர்களுக்கும் இது குஷியாக இருக்கும். அந்த படம் பேர் பிகில் நல்லா போச்சு படம். அந்த பிகில் வந்து அவரை தொடர்பு படுத்தி வரக்கூடிய ஒரு சின்னம்னா, முக்கியமான விஷயம் ஒரே சின்னம். இதுவே தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால், இது வரைக்கும் அவருக்கு தேர்தல் அனுபவமே இல்லாத போது 234 தொகுதியிலையும் தனித்தனியாக சின்னம் நம்ம பேசணும். தனித்தனியாக சின்னம் ஒதுக்குனா கண்டிப்பாக அவர் எவ்வளோ சதவீத வாக்கு வங்கி இருக்கோ அதில் பாதி குறைஞ்சிடும். உங்களுக்கு புரியுது இல்லையா? இந்த தொகுதியில் அவருக்கு பனைமரம், இந்த தொகுதியில் அவருக்கு வந்து மெழுகுவர்த்தி, பக்கத்து தொகுதியில், அந்த பக்க தொகுதியில் தென்னை மரம், ஒரு உதாரணமாக வச்சுப்போம். நம்ம ஆள் போகிற வழியில் தாண்டி போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு போவான். இவன் மனசில் வந்து விஜய்னா பனைமரம்னு நினச்சிட்டு போவான். ஆனால் இவன் தொகுதியில் தென்னை மரம் இருக்கும். இவன் போய் பனைமர சின்னம் போட்டான்னா அது வேறு யாரோ ஒரு சுயேட்சையோட சின்னமாக இருக்கும். அந்த ஓட்டு தாவேகாவோட ஓட்டு தாவேகாவுக்கு வராமல் போயிடும். இப்போ அது இல்லாமல் தாவேகாவோட ஓட்டு தாவேகாவுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி அந்த சின்னம் உதவுது. எந்த சின்னம்? ஒரு தனி சின்னம். அது இப்போது விசில். இது அவருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுக்கும் அவர் எத்தனை சீட்டில் நிற்க போகிறாருன்னே தெரில. அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் கட்சி நடவடிக்கை, மாநாடு, கூட்டம் எதுவுமே, ஒரு பொதுக்குழு ஒன்று போட்டார், செயற்குழுவோ பொதுக்குழுவோ என்னமோ போட்டார். அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டார், நடக்கலை. அவர் கட்சிக்கு டார்ச் லைட்டு கொடுத்துட்டாங்க. அவர் இருட்டில், ஊழல் இருட்டிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பேன்னு டார்ச் வச்சுக்கிட்டாரு. கடைசியில் அந்த இருட்டுக்குள்ளே அவரே போயிட்டார், ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு. அப்போ அவருக்கு அது சரி ரைட். அவர் அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு அடையாளமாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அவருக்கு டார்ச் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது.
அது திமுகவுடைய வாக்கு வங்கியை சார்ந்ததாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ அந்த கூட்டணியில் தான் அவர் இருந்தாகணும், அவங்க மூலமாக எம்பியாக போனதுனால. இப்போ விஜய்க்கு வந்து இந்த விசில் கொடுத்ததுனால இதோடைய பாதிப்பு என்ன, யாருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தால், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுகவுடைய ஒரு வாக்குகளை விஜய் பிரிப்பதற்கான ஒரு 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 சூழல் அமைகிறது. ஏன் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசுனது தான், ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கொள்கைகள் வந்து கொள்கைகள்னு சொல்லக்கூடிய அவர் வந்து நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, இந்த மறுவரையறை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திமுகவுடைய அப்படியே வந்து கார்பன் காப்பியாக தான் சொல்கிறார். அப்போ எங்கே வித்தியாசம் சொல்கிறாரு? அந்த இடத்துல முகம் மட்டும் அந்த மார்ஃபிங்கில் சொல்லுவாங்களே, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இல்லை, அந்த திமுகன்ற தலை ஸ்டாலின் உதயநிதி தலையை எடுத்துகிட்டு விஜய் தலையை அங்கே வைக்க சொல்கிறார். அந்த உடம்பு வந்து அதுதான் வந்து அந்த கோட்பாடுகள் அப்படின்னா அதே கோட்பாடு தானே. அவங்களும் பெரியாரை போட்டுறாங்க, இவரும் பெரியாரை போட்டுறாங்க. அவங்களும் அம்பேத்கரை அந்த சாதி வாக்குகளுக்காக போட்டுருவாங்க, இவரும் போட்டுறாரு. வன்னியருக்காக அஞ்சலை அம்மாவை போட்டுறாரு. வேணும்னு அது வந்து அதிமுகலேருந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக, எம்ஜிஆர் திமுகலேருந்து ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ரெண்டு பக்கமும் கணக்கு பண்ணி அண்ணாதுரையும் எம்ஜிஆர் படத்தையும் போட்டுக்கிட்டாரு. அண்ணாதுரைன்னு சொல்லும்போது திமுகவும் சொந்தம் கொண்டாடுவாங்க, அதிமுகவும் சொந்தம் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர்னு வரும்போது குறிப்பாக அதிமுக. அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருக்கு வச்சு நீ ஒன்றும் ஓட்டு ஒன்றும் வாக்கு வங்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, எவ்வளோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தோம். ஆனால் நாங்கள் வந்து அந்த தமிழர் அவர் எதுக்கு போட்டார்னா அந்த தமிழ் தேசியம். இப்போ சீமான் பேசுகிறாரு, வேலுநாச்சியார் இறந்து போய் 85 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜான்சி ராணியே பிறந்தாங்க. வேலுநாச்சியாரை போய் தமிழ்நாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்கிறாங்க, இது அநியாயம். ஜான்சி ராணி பின்னால் வந்தவங்க, அவங்கள வந்து வடநாட்டின் வேலு நாச்சியார்னு சொல்கிறது தானே நியாயம்னு கேட்குறாரு. அவருடைய கேள்வியில் வந்து லாஜிக் இருக்குது. நீங்கள் தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அப்போ திமுகவில் இருக்கும்போது, தென்னாட்டு காந்தி அந்நாளில் வந்தார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாட்டு. அப்போ அவர் திமுகவுக்காக அந்த உதயசூரியன் அது இதெல்லாம் காமிச்சு கொள்கை அண்ணாதுரையெல்லாம் வச்சு படத்துலலாம் வந்து இன்டைரக்டாக ஒரு பரப்புரை விளம்பரம் கொடுப்பார். இப்போ தென்னாட்டு காந்தின்னா ஏற்கனவே காந்தி வடநாட்டில் அங்கே தேசிய அளவில் வடநாட்டில் இருந்தார், எல்லா இடத்துலையும் இருந்தார். அப்போ தென்னாட்டு காந்தின்னா அவருக்கு இவர் வாரிசு அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஜான்சி ராணி வந்து வேலுநாச்சியார் செத்து போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மறைந்த பிறகு 85 வருஷம் பொறுத்து தான் வந்து அவங்க பிறந்திருக்காங்கன்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை இடைவெளி பின்னால் வந்தவங்க. நம்ம ஆளுங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, தென்னாட்டு ஜான்சி ராணி வேலுநாச்சியார். இப்போ நீங்கள் அண்ணாதுரையை வந்து அவர் தான் வந்து தமிழ்நாட்டின் கருணாநிதி இப்படின்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? கருணாநிதி அவர்களை வந்து அண்ணாவின் தம்பி அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும், அவருக்கு சிஷ்யர்னு. அண்ணாதுரையை வந்து அவர் வந்து 1960களின் கருணாநிதி அவர் தான் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மிகைப்படுத்தலாக இருக்கும் இல்லையா, தவறாக இருக்கும், முறையற்றதாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டார். இப்போ இந்த வாக்கு வங்கி அப்படின்னு வரும்போது சீமானுக்கு என்ன விவசாய சின்னம் கொடுத்துட்டாங்களா? இது வரைக்கும் அது இன்னும் அறிவிப்பு வரல. கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா நடுவில் வந்து மைக் சின்னம் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு முன்னால் ஒரு தேர்தலில் வந்து மைக் 2024. ஆமாம், அதுக்கு முன்னால் 2021 விவசாயின்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? 21 விவசாயி. இப்போ அவர் விவசாயி சின்னம் விரும்புவார் அப்படின்னு தெரியுது. அவர் பேசுகிற கூட்டங்களில் வந்து விவசாயினா விவசாய விஷயத்தில் நிறையா வந்து அடையாளப்படுத்திக்கிறாரு, அதை பற்றி பேசுகிறாரு. விவசாயி இல்லாமல் அது வந்து குலத்தொழில் மட்டும் இல்லை, குலதெய்வ தொழில்னு பேசுகிறாரு.
உண்மைதானே? விவசாயியே இல்லைன்னா அப்புறம் வந்து எங்கேருந்துங்க வந்து ஒரு 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 மாநிலமோ ஒரு நாடோ விவசாயம் இல்லாமல் என்னதான் தொழில் வளம் பெற்றாலும் விவசாயம் இல்லாமல் எதுவுமே பண்ணும். அடிப்படை உணவு இல்லாமல், உணவு நீர் இல்லாமல் வேற என்ன நடக்க முடியும்? அந்த வகையில் அவருக்கு எப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டாங்களோ, என்னுடைய ஒரு கணிப்பில் விவசாயி சின்னம் அவருக்கு ஒதுக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எதனாலன்னு கேட்டால், நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து என்ன நினைக்குது அப்படிங்கிறது வேற. தேர்தல் ஆணையம் தான் வந்து கிட்டத்தட்ட மத்தியில் உள்ள அரசு வந்து தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்திக்கிறதா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறதா அப்படின்னால் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் பண்ணும். இன்றைக்கி மாநில அரசு, மாநில தேர்தல் ஆணையர் யாராக இருந்தாலும் இந்த எஸ்ஐஆர் அந்த வாக்கு இது நடந்தது பாருங்கள், அந்த சர்வே எல்லாம் நடந்து எல்லாம் வாக்கு சரிபார்த்தல் நடைபெறும். சரிபார்த்தல் நடைபெற்றது யார் மூலமாக? மாநில அரசு ஊழியர்கள் மூலமாக. அப்போது மேலே உள்ள ஆணையர் வந்து யார்? ஐஏஎஸ் மேலேருந்து அப்பாயின்மெண்ட்லாம், யூபிஎஸ்சி அப்பாயின்மெண்ட்லாம் ஏதோ ஒன்று போடலாம். ஆனால் இங்கே வந்து அதை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசோட கையில் தான் இல்லையா? யதார்த்த களத்தில் அந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்படி எடுத்து பாருங்கள். அமித்ஷா வந்து என்ன சொல்லிட்டு போனார் அந்த புதுக்கோட்டையில்? திமுகவையே தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேணும். அப்போ கூட என்ன நாங்கள் 13 அமைச்சர்கள் பேரில் வழக்கருக்கு கைது பண்ணுவோம். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு டார்ச்சு கொடுத்துட்டாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்க? கமலுக்கு டார்ச்சு. இப்போ கமல் ஒரு பெரிய வாக்கு வங்கியும் இல்லை. கமல்னால் வந்து ஒரு பெரிய களம் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு ஒன்றும் அந்த அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி இல்லை. விஜய்க்கு ஒரு கூட்டணி இருக்கிறது. வாக்கு வங்கியாக எப்படி வரும்னு தெரியாது. குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இதுவரை அவர் புதிய வரவு என்பதால் கணிசமான ஒரு வாக்கு. இந்த கணிசம்ங்கிறது வந்து 40% வந்துருமான்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். 40%லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். அதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவர் தனியாக இப்போ அந்த சிபிஐ என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசில் சின்னம் வருதுன்னால் அப்போ என்ன அர்த்தத்தில் வருதுன்னா, ஏதோ ஒரு டெல்லியுடன்னா மத்திய பாஜகவுடன், தேசிய அளவில் பாஜகவுடன் விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிதல் வந்திருக்கணும், ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கணும். கூட்டணியில் சேரணுமான அவசியம் இல்லை. சில சமயத்தில் அந்த கூட்டணியை விட அந்த புரிதல் வந்து கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். நம்மோட பேசணும் ஒரு கால் இந்த தடவை வாய்ஸ் கொடுத்துட்டு தேர்தலேருந்து ஒதுக்கிட்டு வரணும். எப்போ சின்னம் கொடுத்துருக்காங்களோ அப்போது அந்த நிலை இல்லாமல் இது வேற எதையோ நோக்கி செல்கிறது. நம்ம வந்து காற்று எந்த பக்கம் போகுதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எப்படி போகணும் வானிலை ஆராய்ச்சியாளர்களாலேயே வந்து மெஷின்லாம் வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு மழை பெய்யுன்றான், பெய்ய மாட்டேங்குது. பெய்யாதுன்றான், பெய்யுது. கனமழைன்றான், தூறுது. நாளைக்கு புயல் வருதுன்றான், 3 நாள் பொறுத்து அது வாங்கி ஆந்திராவை தாண்டி போயிடுச்சுன்றான். நான் அவங்கள தப்பு சொல்லலை. இப்போ எப்படி இயற்கையை நம்மால் வந்து கணிப்பது இவ்வளவு டெக்னாலஜி தொழில்நுட்பம் வச்சுக்கிட்டு முடியாதோ, அரசியல் சூழ்நிலைகள் ஏன்னு கேட்டால் காரணிகள் வந்து நிறைய. அப்படி வரக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பில் அப்போ திமுகவை எப்படியாவது அவர் பேசினார் அமித்ஷா. அதை வச்சு பார்த்தா திமுகவுடைய ஒழிக்கிறதுனா அவங்க மீன் பண்ணுறது இப்படி எடுத்துக்கலாம். ஆட்சியிலிருந்து அகற்றணும், இனிமேல் மறுபடியும் ஆட்சிக்கு தலை தூக்க முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்த வேண்டும்னு எடுத்துக்கலாம். அப்படி தானே எடுத்துக்கணும். திமுகவை அழிக்கிறதுன்னா என்னங்க, அது என்ன பென்சிலில் எழுதின ரப்பரால் அழிக்கிற மாதிரி? அப்படி இல்லை. அந்த மாதிரி வரும்பொழுது எப்போ டார்ச் லைட் இவருக்கு கொடுத்தாங்களோ, எப்போ விசில் இவருக்கு கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு தொடர்பான ஒரு விஷயம். இவருக்கு பிகில்ன்ற படத்தில் நடித்ததுனால தொடர்பு. அவர் டார்ச் லைட் ஆரம்பத்திலேயே சொன்னார். இப்போது சீமானுக்கு விவசாயி சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக உள்ளது. அப்படி அமைஞ்சதுன்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த தொடர்பு, அடையாளம், அதனாலேயே அவருக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் அந்த சின்னம் வந்து விவசாய சின்னம் கிடைச்சதுன்னா அதனாலேயே வந்து சில சதவீதங்கள் 2%, 3%, அதாவது விவசாய சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் வரக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட சின்னத்தினால் வரக்கூடியது அதிகமாக இருக்கும்.
இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டை இலைக்கு ஓட்டு போகிறோம் நிறைய பேர் கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா ஏன்டா போகிறீங்கன்னா இது எம்ஜிஆர் கட்சி அதனால் போகிறேன். எம்ஜிஆர் சேர்த்து போய் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இலை வந்து எம்ஜிஆர் கட்சி. அவன் இன்னும் எம்ஜிஆர் வந்து ஒன்றும் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கிறான், இல்லைன்னா அவன் மனசுக்குள்ளே அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம வந்து தவறாக சொல்லலாது. அந்த இமேஜ், அந்த பிம்பம் அந்த வகையில் இவருக்கு விவசாயி சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இருக்குது? இவருக்கு வாக்கு அதிகமாச்சுன்னு வைங்க சீமானுக்கு. இப்போ விஜய் தனியாக ஒரு இப்போ விசில் சின்னம் கிடைச்சதுனால தனியாக நிற்கலாம், இல்லை கடைசி நேரத்தில் என்டிஏவோடு கூட்டணி சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் இப்போ போய் வந்து இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போய் ஒரு கால் விஜயோடு சேருதுன்னா பாஜக வந்து அதையும் வந்து பெருசாக வந்து தங்கூட சேரலன்னு வருத்தப்படாது. நான் சொல்கிறது தேசிய பாஜக அவங்க லாபம் தானே சார். அதுதான் சொல்கிறேன். திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தணும் போது காங்கிரஸ் அங்கே போகுதுன்னா ஒரு வகையில் பலவீனப்படுத்துவது தானே. இது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பலவீனப்படுத்துறது பல வகைகள் இருக்குது. இப்போ கூட பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, விசில் ஊதப்படும், அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, அதாவது இன்னமும் வந்து தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு அதற்கு இன்னும் உயிர் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ காங்கிரஸ் அங்கே போச்சுன்னாலும் திமுக பலவீனப்படும் ஏதோ ஒரு வகையில். அந்த கூட்டணியும் ஜெயிக்கிற அளவுக்கு உருவாகக்கூடிய கூட்டணியாக இருக்காது. ஆமாம். அப்படி வரும்பொழுது இல்லை காங்கிரஸ் போல விஜய் வந்து கடைசி நிமிஷத்தில் அதிமுக தலைமையிலான அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி போனாலும் அதுவுமே ஒரு வகையில் திமுகவுக்கு பலவீனமாக இருக்கும். அப்போது அமித்ஷா, ஏன்னா அவர் வந்து அமித்ஷா தான் வந்து தேர்தல் யூகம். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கு போடுறாரு, திமுகவை பலவீனப்படுத்துறது தான். இப்போது அதிமுக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாமக அது அன்புமணி வகையில் போய் சேர்ந்துட்டாங்க, அது டிடிவி போய் சேர்ந்துட்டார். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யார்? ஓபிஎஸ் இருக்காருல்ல சார். அதான் ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ் இதில் ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் வந்து முதல்ல இதை சொன்னார், ஆனால் கட்சி வரைக்கும் அதை ஏற்றுக்காம இப்போ அவர் எங்கேயோ போய் சேர்ந்துட்டார், செங்கோட்டையன். இல்லைங்க, அவர் தப்பு பண்ணிட்டாருங்க. அவரே நான் தான் வேறு நிகழ்வில் பேசியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் திமுகவுக்கே நம்ம பேசாமல் திமுகவுக்கே போயிருக்கலாம், தாவேகாவுக்கு வந்ததுக்கு இங்கே மரியாதையே இல்லை. ஆலோசனை கூட்டத்திலேருந்து அவர் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்கிறாங்களாம். தேர்தல் வாக்குறுதியிலையும் இல்லை அந்த இதில் வந்து 3வதுலேயே எங்கேயோ தான் அந்த ஹிரார்கி ஆனந்த் ஆதவர்ஜுனா 3வது வந்து. ஆமாம். 2வது ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டேன்றாராம். புஷியானந்த் ஃபோன் பண்ணி அவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் பண்ணுறாருன்றதை எடுக்காமல் ஃபோனை அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி அங்கேருந்து வருது. அப்போ புஷியானந்த் வந்து என்னை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாதுன்னு செங்கோட்டையனுக்கு சொல்கிறாரு. 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த ஆளுக்கு இந்த ஒரு நிலைமை தேவையா? அது முடிவு எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு இன்னொரு இந்த ஜோக் சொல்லிட்டீங்களே, இன்னும் 2 ஜோக்கையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஆமாம், வைத்திலிங்க இருக்கார்ல, நம்ம ஓபிஎஸ் கூடவே இருந்தார். இப்போ டெல்டா மாவட்டத்தில் அவருக்கு இன்னும் ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் என்ன பண்ணார், செங்கோட்டையன் வந்து முதல்ல வந்து நீங்களும் வாங்கன்னு சொல்லியிருந்தார், வரேன்னு அவரும் ஒரு பேச்சு அடிபட்டுது. அப்புறம் செங்கோட்டையன் இங்கே வந்து நமக்கு சரியான ஒரு மரியாதை கிடைக்கலன்னு வைத்திலிங்கத்திட்ட, நானே ஏன் வந்தேன்னு கதை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அவசரப்பட்டு வர வேணான்னு அவர் செங்கோட்டையனை நண்பருங்கிற முறையில் வைத்திலிங்கத்தை வந்து செங்கோட்டையன் சொல்லிட்டார். நான் தான் பாலகன் தலைவன் தனியே விழாதன்றார் அவர். ஆமாம், விழுந்துட்டேன், தெரியாமல் விழுந்துட்டேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே தான் விழுந்தார், நீயாவது விழாமரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானே இப்போ இதிலேருந்து எப்படி ஏந்து வருதுன்னு பார்க்குறேன். வைத்திலிங்கம் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். இதில் 2 விஷயம் நடந்தது. குன்ன ராமச்சந்திரன் ஒருத்தர் எம்எல்ஏ, அந்த குன்ன ராமச்சந்திரன் வந்து ஓபிஎஸ் அணி, அதாவது வைத்திலிங்கம் எங்கே இருக்காரோ அவர் கூட இருக்கிறவர். குன்னம்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரம்பலூரில் வரும், பெரம்பலூர் கிழக்குன்னு ஒன்று. அவர் பேர் குன்னம் ராமச்சந்திரன்னு பேர். அவர் வந்து
வைத்திலிங்கம் திமுகவுக்கு போனோன்னா ஷாக் ஆகிட்டார். அவரும் வந்து சரி வைத்திலிங்கம், ஏன்னா அவர் வைத்திலிங்கத்தோட கூட இருக்கிறவர், அண்ணா அங்கே போயிட்டாருன்னா நம்மளும் அங்கே போயிடலான்னு அவர் வீட்டில் அவர் ஒய்ஃபும், அதாவது அவங்க வீட்டில் சம்சாரமும் அவங்க அம்மாவும் வந்து கேள்வி ஊற்றிருக்காங்க. இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அம்மா ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் வீட்டில் மாட்டியிருக்கோம், வெளியில் உள்ள எங்கே போனாலும் பாக்கெட்லலாம் வச்சுக்கிட்டு. இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டு இதுக்கப்புறம் இந்த அம்மா படத்தை வந்து நீ வீட்டில் எப்படி எடுப்ப? வீட்டில் சொல்கிறது யார்? பொம்பளைங்க, அம்மா, மனைவி. வெக்கமாக இருக்காதா? ரோட்டில் போனால் எல்லோரும் கிண்டல் பண்ண மாட்டானா? முன்ன கிண்டல் பண்ணால் பரவாயில்ல, நாங்களாம் கொடுவோம், ரோட்டில் போனால் கூட அசிங்கமாக பேசுவாங்க. இன்னும் போட்டு வேப்பில் அடித்து விட்டாங்க. அவர் நொந்து போய் நான் அண்ணா அங்கே திமுக போயிட்டார், நானும் போகலாமான்னு யோசனை பண்ணேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இது ஓப்பனாக வெளிப்படையாக வந்து ஒரு பேட்டியாகவே கொடுத்துட்டு, அதனால் இந்த ஆணியே பிடுங்குவான அரசியலே வேணான்னு சொல்லி நான் அரசியல்லேருந்தே ஒதுங்குறேன்ட்டார். எந்த அளவுக்கு அந்த ஆள் நொந்து போயிருந்தா அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியுதுன்னா, திமுகவில் சேர்ந்தாலே அசிங்கம்னு நினைக்கிறாங்க ஒரு 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 சில அரசியல்வாதிகள் மட்டும். அரசியல்வாதி கூட வந்து இங்கே சேர்ந்தா என்ன லாபம், அங்கே சேர்ந்தா என்ன லாபம்னு கணக்கு போடுவோம், எந்த கட்சியாக இருந்தாலும். வீட்டில் லேடிஸு, பெண்கள், அவங்க எப்போவுமே கொஞ்சம் அந்த கௌரவம், அந்த சென்சிட்டிவாலாம் இருப்பாங்க பெண்கள். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன திமுகவில் போய் சேரதா? இது கூட வந்து ஏதோ ஒரு நிருபர் வந்து சீமான் அவர்களை வந்து கேட்டார், என்னன்னு, கொளத்தூரில் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்பீங்களா? சாட்டை நிருபர் தான், சாட்டையோட நிருபர் தான் கேட்டார். அதான் யாரோ ஒரு நிருபர் கேட்குறாரு. கேட்டோன்னே என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டிங்களான்னு கேட்டார். பதில் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தேன்னா, ஏன்னா இன்றைக்கி திமுக அவங்க ஒரு பலத்தோடு இருக்காங்க, கூட்டணி சில விஷயங்களில் பலமாக இருக்காங்க, சில பலவீனங்களை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி திமுக என்பது ஒரு தீய சக்தி, அதில் போய் நம்ம சேர்ந்தால் அவமானம் நினைக்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லலை, அரசியல்வாதிகளை தாண்டி அவங்க வீட்டிலன்னு சொல்லும்போது அது பொதுமக்களுடைய உணர்வுன்னு தான் நினைக்கிறோம். அரசியல்வாதியோட வீட்டில் அப்படின்னா அவங்க அரசியல்வாதியாக நினைக்கல, அவங்க மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ அந்த பொதுமக்களுடைய நாடி துடிப்பாக இந்த குன்னூர் ராமச்சந்திரனுடைய மனைவியும் அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னா, பாமர மக்கள் வாக்காளர்களுடைய நாடி துடிப்பாக அவங்க எனக்கு தெரியுறாங்க. இதை விட இன்னும் அதுலேயே இன்னொரு தமாஷன்னு சொல்லிடுறேன் நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும். வைத்திலிங்கமே திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு, இணைஞ்சிட்டாரு, அதெல்லாம் அறிவிப்புலாம் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா 6ஆம் தேதி அவருடைய உறவினர் அவங்க இல்லத்தில் ஒரு திருமணம், February 6. அது முன்னாலேயே யாரோ ஒரு அவங்க சம்மந்தி காடவராயர்னு அவங்கலாம் இன்விடேஷன் அவங்க வகைரா அவங்க அந்த முக்குளத்தூரில் அது ஒரு ஏதோ ஒரு இது காடவராயர் தேவர் அந்த பேர்லாம் வரும். அது போட்டு அவர் வந்து பெருசாக பத்திரிகையில் வந்து அண்ணாதுரை எம்ஜிஆர் லெஃப்டில், ரைட்டில் வந்து ஜெயலலிதா ஓபிஎஸ், இங்கே நடுவில் வைத்திலிங்கம், கீழே அந்த அழைக்கிற அந்த திருமணம் அந்த யார் அந்த பிள்ளையோ மகளோ அந்த அந்த இவங்களோட அந்த காடவராயர் பேர் போட்டு பெருசாக இன்விடேஷன் போட்டு ஊரெலாம் கொடுத்துட்டார். 6ஆம் தேதினா வந்துச்சு இல்லை, நார்மலாக ஒரு மாதம் முன்னாலேருந்தே கொடுத்துருவாங்க. இப்போது வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட்டார். இந்த கல்யாணத்துக்கு வைத்திலிங்கம் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலை. அவருக்கு அந்த கல்யாண வீட்டுக்காரர் எவ்வளோ வந்து ஒரு சங்கடம் வரும் பாருங்கள். நாங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஓபிஎஸ் படம்லாம் போட்டு, இப்போ ஓபிஎஸ்ஸு டிடிவி ஆல்ரெடி இதுக்கு போயிட்டார், அதாவது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டார். அது அவருக்கு கட்சி இருக்கோ இல்லையோ, அது ஏதோ ஒரு அமமுகவில் டிடிவி தினகரனுக்கும் அவருக்கும் உறவு நல்லா இருக்குது, அந்த சின்னத்தில் நின்றுட்டு போவார். ஒன்றும் இல்லைன்னா பிஜேபி சின்னத்தில் தாமரையில் கூட நின்றுட்டு போவார். இப்போ விசிகாவில் எப்போது வந்து சில பேர் வந்து நிற்கலையா, ஜவஹர்லாலாம் வந்து உதயசூரியனில் நிற்கலையா, இப்போ எப்போ அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த வகையில் அவங்க சின்ன மாற்றி நிற்கிறாங்க. சின்ன மாற்றி நிற்கிறதுல ஒரு என்ன ஒரு பிரச்சனைன்னா,
நாளைக்கு அந்த கொறடா என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் ஓட்டு போடணும். சட்டமன்றத்தில் ஜெயிச்சுட்டு போனான் எங்கள் தலைவர் சொல்கிறாருன்னு, அது ஓபிஎஸ்க்கு அந்த பிரச்சனை வரப்போகிறது இல்லை. விசிகாலேயே இப்போ ஒரு பீரியடில் எனக்கு தெரிஞ்சு ரவிக்குமார் நினைக்கிறேன், அவர் வந்து உதயசூரியனில் போது 2019. ஆமாம், அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா, விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் இப்படி நடந்துங்க அப்படின்னு சொல்கிறாருவீங்க. அது எந்த சின்னத்தில் திமுக வேறு மாதிரி சொல்லுதுன்னு எவ்வளோ விஷயங்கள்ல கருத்து வித்தியாசங்கள் வருது. கூட்டணிக்குள்ளேயே ஒரு நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது. நிலைப்பாடு மாறுபட்டுச்சுன்னா விசிகா கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்திருக்கும் பட்சத்தில் உதயசூரியன் கொறடா என்ன சொல்கிறாரோ அதை தான் பாராளுமன்றத்தில் கேட்கணும். அதை மீறி அவர் செயல்பட்டால் அவர் வந்து அந்த பதவியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. அது மாதிரி ஓபிஎஸ் வந்து இப்போ தாமரையில் நிற்கலாம், இல்லை வந்து அமமுகவுக்கு குக்கர் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், கொடுத்தா அதில் நிற்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்திலிங்கம் இந்த கல்யாணத்துக்கு போவாரா மாட்டாரான்னா, போகாமல் இருக்கிறது அவருக்கு கௌரவமாக இருக்கும், அவருக்கும் சங்கடம் இல்லாமல் இருக்கும். அவங்க சொந்தக்காரங்க யார் வந்து அவங்க வகையறால் வந்து இந்த இன்விடேஷனில் இவர் பேரெல்லாம் போட்டு இவர் படம்லாம் போட்டாங்களோ அவங்களுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா அங்கே வரவங்களாம் கல்யாண மண்டபத்துக்கு வரவங்களாம் காரிட்டு போக மாட்டானா? யோ, அந்த குடும்பத்தையும் கேட்பான், வைத்திலிங்கம் படம் போட்டால் அதுக்குள்ளே திமுக போயிட்டார், இப்போ நீ என்ன திமுகவா? அப்போ ஜெயலலிதா என்னாச்சு, எம்ஜிஆர் என்னாச்சு, அண்ணாதுரை என்னாச்சு, ஓபிஎஸ் என்னாச்சு? இது ஒரு சிக்கலான சூழ்நிலை. என்னென்னா இந்த தலைவர்கள் வந்து அவர்களுடைய லாபம் சுயலாபம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே போய் அது மருது அழகராஜுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வைத்திலிங்கத்துக்கு ஏதோ ஒரு சீனியர்ன்றதுனால ஏதோ ஒரு பதவி கொடுப்பாங்க. பதவி கொடுத்ததுனால தூக்கி வந்து என்ன அடுத்தது துணை முதல்வர் வந்து உதயநிதி எடுத்துகிட்டு வைத்திலிங்கத்துக்கு கொடுத்துட போகிறாங்களா? ஆனால் அது என்னமோ திமுகவோட ராசியாக என்னன்னு தெரில. அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அது செந்தில் பாலாஜியோ ராஜகண்ணப்பனோ சேகர் பாபுவோ வரிசையாக நீங்கள் என்ன பேர் எடுத்துக்கிட்டாலும் முத்துசாமி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு அந்த காலத்தில் அண்ணா வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போனது இதைத்தான் சொன்னார் போல இருக்கு. தான் கட்சிக்கு அதை ஒருத்தர் ஒரு அர்த்தத்தில் எடுத்துப்பாங்க. நமக்கு இப்போ தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னா சில பேர் அது வேறு மாதிரிலாம் எடுப்பாங்க. நம்ம அதுக்கு அங்கெல்லாம் போகலைன்னு வைங்க, நம்ம வந்து அரசியலோடு நிறுத்திப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைன்னா அது வந்து உடனே வேறு மாதிரி எடுத்துப்பாங்க. புரியுது. ஆமாம், அது நம்ம அங்கே போகலை, நம்ம வந்து அரசியலோட அந்த வட்டத்தோடு நிறுத்திப்போம். அப்போ இப்போ இதைத்தான் சொல்லியிருப்பாரோ? அப்போ நம்ம கட்சிக்காரனோட எதிர்கட்சியிலேருந்து நம்மகிட்ட வரான அவனுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். அதுதான் மணக்கும்னா அதுதான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போன்றது தான் அவர் மறைமுகமாக அப்போவே அவர் காட்டி விட்டு போனாரா தெரில. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து அதாவது திமுகவை இப்போ விசில் சின்னம் வந்து அவங்களுக்கு அதுவும் அந்த சிபிஐ விசாரணை இதெல்லாம் ஒட்டி வந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போது விஜய் இவங்களோட எடப்பாடி தலைமையிலான இதோட கூட்டணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சேராமல் தனியாக கூட நிற்கலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. அந்த தனியாக நம்ம வந்து இப்போ இல்லை, ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாலேருந்து பேசும்போது என்ன சொல்கிறோன்னா அவர் தனியாக தான் நிற்பார், தனியாக தான் நிற்கணும், ரெண்டையும் சொன்னோம். கணிப்பையும் சொன்னோம், கருத்தையும் சொன்னோம். ஏன்னா தனியாக நின்னால் தான் அவருடைய பலம் தெரியும். நம்ம விசிக அண்ணன் திருமாவளவனுக்கு திருப்பி சொல்கிறதெல்லாமே அதான், ஐயா ஒரு தடவை தனியாக நில்லுங்கன்னு சொல்கிறோம். அவருக்கு அது துணிச்சல் இல்லை துணிச்சல் இருந்தாலும் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்காங்க. அடுத்த நேரமாக பேசியிருக்கோம், தளபதிகள்லாம் வந்து அந்த பக்கம் அதிகமாக உறவாக இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு இவர் மட்டும் தனியாக போனார்னா கட்சி பிளவுப்படும். ஸோ ஒரு தடவையாவது வந்து விஜய் தனியாக நின்னார்னா அவருக்கு இவ்வளோ % ஓட்டு இப்போ சொல்கிறாங்க, 10%, 15%, 20%ன்னு ஆளுக்கு ஒன்று அவங்க கணிப்பு. எது நடக்கும் நடக்காது மக்களுடைய தீர்ப்பு. அந்த வகையில் திமுகவை எப்படியாவது எப்பாடுபட்டேனும் இந்த 2026 ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய தேசிய பாஜக
குறியாக இருக்கிறது என்பது அமித்ஷாவுடைய பேச்சு, அவங்களுடைய மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இது காங்கிரஸ் வந்து போய் சேர்ந்தாலும் சரி, சேரலனாலும் சரி, இது ஒரு திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இவருக்கு விசில் கொடுக்கப்பட்டது. கமலஹாசனுக்கு டார்ச் லைட், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, சீமானுக்கு விவசாயி கொடுத்தால் கண்டிப்பாக சீமான் யாருடைய வாக்குகளை வந்து பெறுகிறார்? திமுகவிற்கு எதிர்ப்பான வாக்குகளை பெறுகிறார். அதை எப்படி தேர்தல் ஆணையம் அல்லது மத்திய பாஜக எப்படி பார்க்குறாங்கன்றது தெரியல. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பலப்பட வேண்டும் என்று நினைத்தால் விவசாயி சின்னம் அவருக்கு கொடுக்கலாம். இல்லை வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வந்து இவர் பிரிப்பார், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை பிரிப்பார், அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துலேயும் பார்க்கலாம். நான் வந்து விவசாயி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலை, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னு கேட்டால் சீமான் வந்து கடுமையாக ஆளும் கட்சியான திமுகவையும் கருத்தியல் ரீதியாக எதிர்த்து வருப்பவர். அப்படி வரும்பொழுது இந்த விவசாயி சின்னம் கொடுத்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் வந்து பேசியிருக்காங்க, அது நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். சில சர்வேக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை பற்றி நம்ம அடுத்த வரப்போகிற நிகழ்ச்சியில் பேசுவோம். விவசாயி சின்னம் கொடுக்கப்படும், அதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன என்பது தான் இன்றைக்கி இதை சொல்லி முடிச்சுப்போம். சார், பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.